ஒரு மாப்பிள்ளைக்கு கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைய பொண்ணு வச்சிருக்கிறவங்க, ஒரு பொண்ணு வியூல இருந்து நீங்க யோசிங்க, பொண்ணு வீட்டார் வியூல இருந்து மாப்பிள்ளை அன்னைக்கு கல்யாணம் முடிக்கணும், அன்னைக்கு தான் பார்க்க போறாருன்னா எவ்வளவு அழகா காட்டணுமா, என்ன பண்ணணும், காட்டணும். அழகா இல்லைனாலும் தாடி மகளா நம்ம எப்படியாவது அழகா காட்டணும். மானரமா இருந்தா வெள்ளையா காட்டணும், கருப்பா இருந்தா கொஞ்சம் மானரமா காட்டணும், முடி குட்டையா இருந்தா கொஞ்சம் நீளமா காட்டணும், இருக்கிற நகையெல்லாம் போட்டு காட்டணும், இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸும் புதுசா போட்டு மொத்தத்துல எவ்வளவு அழகா காட்டணுமோ அவ்வளவு அழகா மாப்பிள்ளைகிட்ட அந்த பொண்ணை அன்னைக்கு தான் காமிப்பாங்க. அந்த ஜோடிச்சு அப்படி கொண்டு வரும். அடுத்து விலையுறந்த ட்ரெஸ், ஆபரணம் இதெல்லாம் போட்டு எவ்வளவு அழகுபடுத்தணும், அழகுபடுத்தி தான் அன்னைக்கு கொண்டு வருவாங்க. கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த செய்திக்குள்ள போயிருங்க, அரண்மனைக்குள்ள போயிருங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த தாட்டை தருவாராக. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து வேதத்தில் பிரியமா இருக்கிறேன். வீணா உட்கார்ந்து நடக்காததெல்லாம் யோசிச்சுக்கிறப்ப இப்படி ஆயிருமோ, நான் இப்படி செத்து போயிருவனோ, என் குடும்பம் இப்படியே மாண்டு போயிருமோன்னு இதை கொஞ்சம் யோசிங்க. நடக்க போறதை யோசிங்க. அப்படி ஒரு பிரம்மாண்டமாய் அப்படியே இறங்கி வருது ஜோடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை போல. யார் அனுப்புறா, யாரு கொண்டு வர, யாரு ஜோடிச்சது? உங்களுக்கு எனக்காக அப்படி ஜோடிச்சு படைச்சு 2026 ஆண்டுகளாக, இன்னும் வருக வர எவ்வளவு வருஷமோ தெரியாது, நுணுக்கமா அந்த தேவன் படைச்சு 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 பார்த்து பார்த்து படைச்சு ஜோடிச்சு அது இறங்கி வரப்போகிறது அந்த அரண்மனை. கரங்களை வேத்துறா சொல்லுங்களேன். எவ்வளவு தேவன் எவ்வளவு அழகா காட்டணுமோ அப்படி காட்டுறான். பெரிய வெளிநாட்டு மாப்பிள்ள 100 பவுன் போட்டணும், 90 தான் இருக்கு, 10 அம்மாவோட கலட்டு மாட்டு. எப்பா நான் உங்களை என்னையும் அந்த பரலோகத்தை காட்டுறதுக்கு என் ஆண்டவர் எதையெல்லாம் இழந்து எவ்வளவு அழகுபடுத்தணும், இதுக்கு மேல சொல்ல முடியாது. தேவன் தன் ரத்தத்தை உறிஞ்சு உன்னை உருவாக்கி உங்களுக்காக அனுப்புகிறார். சொல்றார், எப்படியாவது உள்ள போயிரியா, எப்படியாவது சிலந்தி மாதிரி பொத்துக்கிட்டு உள்ள போயிரு, வெளியில மட்டும் இருந்துடாத, சிலந்தியை பார், சிறிதா இருந்தும் எவ்வளவு ஞானம், அவ்வளவு ஞானத்தை வெளிப்படுத்தி விட்டார் ஆண்டவர். அவ்வளவு ஞானம், அவ்வளவு உழைப்பு எல்லாம் செஞ்சு உன்னை உருவாக்குறாரு பரலோகத்தை உங்களுக்காக. சொல்லுங்க, எனக்காக சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும், எனக்காக ஆண்டவர் ஒரு பரலோகத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா.